வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்குதான் ஐஸ் வைக்கிறேம்மா. ஒரு எதுக்குமா நான் ஐஸ் வைக்க போறேன்? பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது. நான் வடை வாங்கிட்டு வந்து தரேன். பாசமா பேசுனா சார். நீங்க இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே இப்படியா? அதாம்மா எனக்கும் தெரிய மாட்டேங்குது. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உண்மைய. என்னம்மா என்ன தர்றீங்க? சார் இந்த இடத்துல ஒரு வண்டி நிப்பாட்டி இருந்தேன் சார். இல்லையா? இன்னும் நிறைய வண்டி நிறுத்துறாங்கம்மா. டெய்லி ஒரு வண்டி வருது. நிறைய ஓஹோன்னு வந்துட்டு இருக்கிறேன்னா கலெக்ஷன் வேணா வடம் வருது. இங்கதான் நேரம் எடுக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேக்குறீங்களா? சொல்லுமா. இங்க என் வண்டிய நிப்பாட்டிட்டு போனேன். சரி. அந்த வண்டி இல்ல. எங்க போச்சு வண்டி? நீங்க எடுத்துட்டு போயிருப்பீங்க. யோ நான் எடுத்துட்டு போனா நான் ஏன் தேடி இங்க வரேன்? அப்புறம் இங்கதான் நிப்பாட்டின வண்டிய காணோம். எங்க வண்டி காணாமா? ஆமா காணோம். இங்க இங்க எல்லாம் வண்டி நிக்குது. நிறுத்திட்டு எடுத்து போயிடுறாங்களே. சார் நீங்க எதுனா மாத்தி எதுனா நிப்பாட்டினீங்களா? ஏமா மாத்தி நிறுத்த போறேன்? சார் இங்கதான் சார் நிப்பாட்டிட்டு சாப்பிடறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. வண்டி எல்லாம் நான் அதுக்கு நிறுத்துறேன் சார். அந்த டோக்கன் போட்டேன்னா காசை வாங்கினா சார் வந்ததுல இருந்து திங்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. சாப்பாடு தான் முக்கியமா சார்? சாப்பிடறதா முக்கியமா சார்? என் வண்டி 50,000 ரூபாய் வண்டி சார். வீட்டுக்கு போனா 50,000 தானா சார்? அதாவது 2 லட்சத்துக்கு வாங்குறாங்க இப்ப. நீ என்னன்னா 50,000க்கு பழைய வண்டியாமா? சார் வீட்டுக்கு நான் போக முடியாது. வண்டியை தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா என் ஹஸ்பண்ட் அடிச்சிருவாரு. என்ன ஏன் சொல்ற? சொல்லாம விட்டுரு. வண்டி எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்பாரோ? அதை யோசிக்கலாமா? சரி ஆனா இங்கதான் சார் நிப்பாட்டினேன் நானு. இது என்னது? இது மொட்டை மண்டி. ஆமா அந்த ஆளு எப்போதும் வருவாரு, எப்போதும் போவாரு. நான் கூட கடிச்சிட்டு யாரோ வச்சுட்டு போயிட்டான்னு நினைச்சேன். ஒருவேளை அந்த ஆளு அந்த வண்டி எடுத்துட்டு போயிருந்தா நான் என்ன பண்றது? ஐயோ அப்படி அவ்வளவு தெரியுமா அவருக்கு? அவன் பாப்பான். மொட்டை மண்டைக்கு இந்த வேலையெல்லாம் நல்லா பாப்பான். நீங்க நல்லா பாத்தீங்களா? வந்தானா அந்த ஆளு? அவர் எப்போதும் வருவாருமா, எப்போதும் போவாரு. 4 வடம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நான் அப்படி உட்காந்து நல்லா தின்னுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தா ஆளு போயிடுவாரு. நான் நினைச்சா ரைட்டு வருவாரு போவாரு. திங்கிற ஜோர்ல என் வண்டியை விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர் ஆளு வருவாரு போவாரு. அப்ப நான் இங்க தானே பார்க் பண்றேன். நான் எங்க போனாலும் இங்க தானே வந்து பார்க் பண்றேன். என் வண்டி எங்க? ஒரு நிமிஷம் கிட்டத்துல வராதீங்க சார். பார்த்தா நீ வந்து அடிக்கடி வர்ற கஸ்டமர் இல்லையா சார்? இங்கதான் பார்க் பண்ணிட்டு போனேன்றேன். நான் வந்து தேடுறேன். இத பாத்துட்டு கரெக்டா சொல்றேன். மொட்டை மண்டையனதான்னு. ஆமா காணா. இங்க இருந்து பார்த்தா தெரியாதா? குடிச்சு பார்த்தாதான் தெரியுமா? கருமண்டா. எதுக்கு எடுத்தாலும் இப்படி சிரிச்சுனேதான் இருப்பீங்களா? சுவாபம் சுவாபம். என்னது? பார்க்க முடியலடா சாமி. சரி இப்ப என்ன அவன் எடுத்துட்டு போயிருக்கானு என்னன்னு கேட்டு விசாரிச்சு அவங்க. அந்த ஆளுக்கு செல்போன்லாம் கிடையாதுமா. ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாரு. கேட்டா வந்து நான் வசூல் பண்றேன், போற இடங்கள்ல கீழே விழுந்துன்னு சொல்றாரு. எனக்கு தேவையா? சரி அப்ப நான் ஒண்ணு பண்றேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஆமா ஆமா அவரு குழுமாமா. நான் உங்க மேலதானே கம்ப்ளைண்ட் பண்றியா? இங்கதானே வண்டி நிப்பாரு. நான் பாட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ற? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க ஸ்டாண்ட் தானே? ஐயோ வட திங்க முடியாது. ஹலோ இது உங்க ஸ்டாண்ட் தானே? ஆமா. சாமி குத்தகைதாரர் படம் பார்த்தனா அந்த படத்துல இப்படிதான் பார்க்கிங் போட்டு. உன் கதையை கேட்க நான் வரல. உன் கதையை கேட்கறது எனக்கு வேலை இல்ல. கேட்க மாட்டேங்கிறாங்க என் கதைய. உன் கதையை கேட்கறதுக்கு நான் ஆள் இல்ல. இங்க என் வண்டி நின்னுச்சு. என் வண்டி எங்க? அந்த ஆளோட விக்கிங்க இருக்குன்னா அப்ப அந்த ஆள் நம்ம எடுத்துட்டு போயிருப்பான். இருமா யோசிக்க டைம் கொடு. யோசிக்கிறதுக்கு இல்ல, ஒண்ணு வாங்கி கொடுங்க இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நான் வாங்கி கொடுக்கவா? எனக்கு வாங்கி கொடுத்தாலே பழக்கம். எல்லாரும் எனக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி தருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் அத்தனை பேரும் 4 வடை. நான் காசோட 10 ரூபா தான் டோக்கன் போடுறது. சரி நான் வடை வாங்கி தரேன். என் வண்டியை வாங்கி கொடுங்க.
4 வடைக்கு எப்படிமா ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறது? இந்த மனசு வச்சிருக்காமா? என் வண்டியை தான் சொன்னேன், புதுசா உங்களை காசு போட்டு வாங்கி தர சொல்லல. காசு வேற போட்டா? ஏமா நான் டோக்கன் மட்டும் தான் போடுவேன். என் வண்டிக்கு டோக்கன் போட்டிருக்கீங்களா? இந்த டோக்கன் வச்சிருக்கேனே. டோக்கன் தூக்கி வீசிட்டு ஒரு நாளைக்கு தான் செல்லும். வடதுனால நான் ரொம்ப கேடி தெரியுமா? பைத்தியமாயா நீ? இந்த வேப்பிலையை தின்னுக்கிட்டு இருக்கிறேன். கன்ஃபார்ம்டு நான் எப்படி பைத்தியமா முடியும்? கன்ஃபார்ம்டு பழம் எதிர்ப்பு சக்தி கூட. நான் கேட்டதுக்கு பதில் என் வண்டி வருமா வராதா? என் வண்டி வருமா வராதா? ஒரு படத்துல பார்த்தமா வேப்பிலை தின்னா இந்த கதை அதிகமா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். சொன்னா கேளுமா, வீட்டுக்கு போமா, புருஷன் தேடுவாரு. ஸ்டேஷனுக்கு போறேன், அப்புறம் என் புருஷன் தேடினா நான் போய்க்கிறேன். வண்டி எங்கன்னு கேட்பாரு, என்ன சொல்ல? என்ன வெள்ளியா? எனக்கு வெள்ளின்னா ரொம்ப நாள் ஆசை. எதுக்கு கேக்குறீங்க? கழட்டி தவிரனால யாவமா போட்டுக்கிறேன். இல்ல வெள்ளி கிடையாது, கவரிங். கவரிங்கா? ஆமா. ஏன் உத்து பாக்குற? இல்லம்மா, பாக்க பளிச்சுன்னு இருக்கு உன்ன மாதிரியே. அது அப்படிதான் இருக்கும். கவரிங்ல பளிச்சுன்னு தான் இருக்கும். கவரிங் கூட பளிச்சுன்னு இருக்கா? ஆமா. நல்ல பிள்ளையா இருக்க. அதுக்கு என்ன தர போற? ஒண்ணு இல்ல, வடை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்குதான் ஐஸ் வைக்கிறமா. ஒரு எதுக்குமா ஐஸ் வைக்க போறேன்? பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது. நான் வடை வாங்கிட்டு வந்து தரேன். பாசமா பேசுனா நீ திரும்பி வரும்போது வடை வாங்கிட்டு வருவேன். இதை தவிர எனக்கு ஆசையே கிடையாது. சரி, திரும்பி வரும்போது நான் வடை வாங்கிட்டு வரேன். எனக்கு என் வண்டி திருப்பி தரீங்களா? அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்கி தரீங்களா? அந்தாலே ஒரு பெரிய 4 வடையில 10 வடை வாங்கி தரேன். 10 வடையா? என் வண்டி மட்டும் திருப்பி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? மாமா எங்க இருக்கிறான்னு தெரியலையே. ஐயோ, இல்லன்னா போலீஸுக்கு போவேன். வேணாமா வேணாமா, பிளீஸ்மா. உன்னை வந்து அக்காவா நினைக்கிறேமா? அக்காவா? இல்ல தங்கச்சா நினைச்சு கேக்குறமா. இது என்ன வெள்ளியா? இல்ல, அதுவும் கவரிங் தான். நம்ம கவரிங் ஏன் போட்டுட்டு வர? வரும்போது வெள்ளி தங்கம் எல்லாம் போட்டுவாமா. ஏன்னா அதுக்கு புடிக்கிட்டு விடுறது. இந்த ஏரியா ஷூட்டிங் ஏரியாமா. வர்றவோ ஒண்ணு பார்த்துட்டு அழகா இருக்குன்னு புக் பண்ணாலும் கமிஷன் என்கிட்ட கொடுத்து. அதெல்லாம் இல்ல, நீ வந்து புடிக்கிட்டு விடுறதுக்கு தான் நீ பிளான் பண்ணிட்டு. எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு வண்டி இல்லன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன். இரு அங்கிட்டு போகாதம்மா. அந்த நேரம் அந்த ஆள் வர்ற நேரம். எந்த ஆளு? ஐயோ, கோல்மாமா வர்ற நேரத்தை சொல்லிட்டோமே. இல்ல இல்ல, எங்க என்னுடைய சீனியர் டியூட்டி மாத்த வருவான். பொய் சொல்றதானே? இப்ப கூல் மாமா அந்த மொட்டை மண்டைய வருவான் தானே? சொன்னா கேளுமா. ஏமாமா வண்டி வாங்கி தரியா? போலீஸ் ஸ்டேஷன் போவா? வேணாமா, ஸ்டேஷன் எல்லாம் வேணாமா. அப்ப வண்டி வாங்கி தரியா? நான் ஒருத்தர் இல்ல. ஒழுங்கு மரியாதை வந்து வண்டி வாங்கி தந்துரு. வண்டி வாங்கி தர இல்ல 2 நாள் உனக்கு டைம் தரேன். அந்த 2 நாள்ல என் வண்டி இருந்த இடத்துல இருக்கணும். இதே இடத்துலயா? ஆமா, அதே இடத்துல இருக்கணும். இல்ல அவனை போலீஸோட வருவேன். பாய். பாயா? என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகுது? ஸ்டேஷனுக்கு போனா வடை வாங்கி கொடுப்பாங்களா? ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஒருவேளை இந்த கூழ் மாமா தான் அடிச்சிருப்பாரா?